உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க அட்வொகேட் ஆபீஸ்னு போர்டு போட்டிருக்கா இல்ல கட்ட பஞ்சாயத்து ஆபீஸ்னு போர்டு போட்டிருக்கா? உங்களுக்கு என்ன பெரிய தாதான்னு நினைப்பா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் மருதமலை லா காலேஜ்ல படிக்கும் போது ஸ்டூடெண்ட் இல்ல, பொறுக்கி. நான் சட்டையை கழட்டி நீங்க பார்த்தது இல்லையே சார். பாத்தீங்க ஆடி போயிருவீங்க. இது என்ன உடம்பா இல்ல மருதமலை படிக்கட்டான்னு கேப்பீங்க. அந்த அளவுக்கு கட்டுக்கட்டா இருக்கும். அடிப்படையில நான் ஒரு அடிதடி பார்ட்டி, அப்புறம் தான் அட்வொகேட். நான் எல்லாம் புல்லட் எடுத்து ரவுண்டு போனா ஆரப்பாளையம் அலறும், கோரிப்பாளையம் கொதிக்கும். வயலன்ஸே வாழ்க்கையா இருந்தா வம்சம் தலைக்காது. அதனாலதான் வக்கீல் வேலைக்கே வந்தேன். இன்னைக்கும் நான் கருப்பு கவுனை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்குள்ள போனா ஜட்ஜே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிருவாரு. திவ்யா, மாமா வாதாடி நீ பார்த்தது இல்லையே? பாத்திருக்க மாட்ட. நீ தான் ஆபீஸ் விட்டு வந்ததே இல்லையே. அங்க வந்து பாருமா நீ. மாப்பிள்ள, தமிழ்நாட்டில் கடந்த 4 தூக்கு தண்டனை கேஸில் 3 கேஸில் ஆஜராயிருக்காண்டா. சாதாரண பெட்டி கேஸில் உள்ள வரவங்கள காப்பாற்றுறேன்னு ஆஜராகி ஜட்ஜை கடுப்பேற்றி தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கான். சும்மா அவர் கேட்டு தொலைய போகுது. கோர்ட்டுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? வாதாடுறதுனா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன என்ன கேட்ட? இல்லை சார், உங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்ல சார். பேச்சு எல்லை மீறி போகுது, சரியில்லை. சாரி சார். டேய் வாய் முடி சும்மா இருக்க மாட்டியா? கடுப்பு திறமையில முடியல. கண்டுக்காமறா அவ்வளவுதான். அந்த நாகராஜனை என்ன நினைச்சீங்க? அவன் வீட்டு மேல ஒரு கொசு பறந்தா கூட அது மேல 10 கேஸ் போடுவான். கொசு. பிரதமர் ஜனாதிபதின்னு எல்லாருக்கும் மனு எழுதி போடுவான். அவன் பவர் தெரியாம அவன் மேலேயே கை வச்சிருக்கீங்க. அந்த நாகராஜன் உங்களை சும்மா விட மாட்டான். உங்களை மட்டும் இல்ல, உங்களை ஜூனியரா சேர்த்துக்கிட்டேன் பாரு, என்னையும் சும்மா விட மாட்டான். அதான பார்த்தேன். ஏமா திவ்யா, அவங்க தான் புதுசு. ஏதோ விவரம் தெரியாம அவங்க ஆத்திரத்துல அடிச்சிட்டாங்க. உனக்கு தெரியும்ல, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? பார்த்து பக்குவமா பேசணும்னு சொன்னேன்ல. நீ என்னடான்னா அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்திருக்க. இப்ப அந்த நாகராஜனை எப்படி சமாளிக்கிறது? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஆள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் அந்த ஆள் காதுலயே வாங்கிக்கல. ரொம்ப ஓவரா பேசினான். வேற வழி இல்லாம அழகர் அவனை அடிக்க வேண்டியதா போச்சு. ஓஹோ, நீயும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? எனக்கு அப்புறம் இந்த ஆபீஸ நீ தான் காப்பாத்துவேன்னு நினைச்சேன். நீயே இப்படி இருக்கியே. இங்க பாருங்கப்பா, இதுக்கு மேலேயும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஏன் ஆபீஸ் இல்லாம போயிடும். தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. இல்லை சார், அது வந்து எந்த விளக்கமும் தேவையில்லை. எதுவும் பேசாதீங்க. 2 பேரும் வெளியில போங்க. போங்க. ஆனா சார். திவ்யா, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. வக்கீல் சார், உள்ள வரலாமா? வாங்க. ஓ, பிச்சையாவா? வாங்க உட்காருங்க. வக்கீல் சார். உட்காருங்க. சார் இப்படி ஆகும்னு இல்ல பிச்சையா, நானே வந்திருக்க வேண்டியது. என்னால வர முடியலன்னு தான் பசங்களை அனுப்புனேன். ஏன் டீலிங் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா. நான் வந்திருந்தா வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். பசங்க புதுசு, அதான் வேற மாதிரி டீல் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி. என் வீட்டை எனக்கே மீட்டு கொடுத்துட்டீங்க. இதை ஆயுசுக்கும் நான் மறக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? சார், தம்பிங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. 5 வருஷமா வீட்டை விட்டு போகாம என்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்த நாகராஜ் என் வீட்டை காலி பண்ணிட்டான். இந்த அம்மா தான் வந்து சாவியை கொடுத்துட்டு போனாங்க. பிச்சையா, அது இவங்க பூட்டி கொண்டு வந்து கொடுத்த சாவி. அவன் இந்நேரம் வீட்டை திறந்து உள்ள போயிருப்பான்.